வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் கண்மலையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். வாலிபரே, கன்னியரே, கர்த்தரை துதியுங்கள். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றி இருக்கிறீர்கள். எனவே கர்த்தரை துதியுங்கள். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபம் பண்ண கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்தும் மகிமை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கருத்தாக பாதுகாத்து பராமரித்து வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. தேவனை, இந்த அருமையான நாளிலும் வாலிபர்களாக இணைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆலய ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா கன மகிமையும் யாவும் ஒருவருக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 386 பாடலை பாடுவோம். கீதங்கள் 386 பாடல். நல்மீட்பர் பட்சம் நில்லும். போற்றிடுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமித்து மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்து உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். முழங்காற்படியிட கடவும். நம் பாவங்களை அறிக்கை செய்வோம். சபை மக்கள் யாவரும் நான் சொல்வதற்கு மறுமொழியாக
எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தயவுள்ள கர்த்தாவே என்று கூறவும். இளவயதை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க தவறியதற்காக, பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் கண் கண்டவைகளையும் மனம் விரும்பியவைகளையும் செய்தமைக்காக, பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்க தவறியமைக்காக, தயவுள்ள கர்த்தாவே பிறர் மீது கரிசனையற்று சுயநலமாய் வாழ்ந்ததற்காக, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தயவுள்ள கர்த்தாவே பெற்றோர்களாய் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறியமைக்காக. சற்று நேரம் அமைதியாக இருக்கும். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவநாசனேசனே, இயேசுராஜனே, பாவநாசனேசனே. ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியிலே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீய செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். நமது குற்றங்களுக்காக கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய தீய செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். பின்வரும் பாவ அறிக்கை ஜெபத்தை வாலிபர்கள் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் மேலான அழைப்பிற்கு நாங்கள் தகுதியாக நடக்க தகுதிய சந்தர்ப்பங்களை உம்மிடம் அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாலிப காலங்களிலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைக்க மறந்து இருக்கிறோம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கனம் பண்ண வேண்டும் என்ற கட்டளையை மீறினதற்காக மனம் வருந்துகிறோம். குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதிலே தவறிய சந்தர்ப்பங்களையும் நினைத்து உண்மையாக மனஸ்தாபப்படுகிறோம். எங்களது அன்பற்ற தன்மையையும் மற்றவர்கள் மன்னிக்க மறுத்த நேரங்களையும் உற்சாகத்தோடு உதவி செய்ய தயங்கிய சந்தர்ப்பங்களையும் நினைத்து வருகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நாங்கள் எந்தவித பாவங்களும் இல்லாமல் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு ஊழியம் செய்யவும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்பு பெரியோர்களே, இளமை என்பது எழுச்சியின் சின்னம், நம்பிக்கையின் அடையாளம், புதுமையின் புது வடிவம், புத்துணர்ச்சியின் உருவாக்கம், ஆற்றலின் வெளிப்பாடு. இளைஞர்களின் உழைப்பை பயன்படுத்தி கொள்ளாத எந்த நாடும் பின்தங்கிவிடும். நாடு மட்டுமல்ல, திருச்சபையும் தான். இந்த வலிமைக்காக இளமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள மறுத்து இருக்கிறீர்களா? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறி இருக்கிறீர்களா? அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் வழிவிடவும் மறுத்து இருக்கிறீர்களா? திருச்சபையின் பணிகளை பகிர்ந்து கொடுக்க முன் வந்திருக்கிறீர்களா? இளமையையும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? எதிர்கால திருச்சபையை கருத்தில் கொண்டு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பெரியவர்கள் யாவரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அன்பின் தந்தையே, எங்கள் எதிர்கால நம்பிக்கைக்கு அடையாளமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் முன்மாதிரியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து வருந்துகிறோம். எதிர்கால திருச்சபையின் நல்ல தலைவர்களை உருவாக்குவதில் கவனக்குறைவாக இருந்ததை எண்ணி துக்கப்படுகிறோம். திருச்சபையிலும் திருப்பணிகளிலும் இளமையின் ஆற்றலையும் உழைப்பையும் பயன்படுத்த தவறிய நேரங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். இறை வழிபாட்டிலும் அதிகாரத்திலும் பொறுப்புகளிலும் இளமைக்கு பங்கு கொடுக்க மறுத்திருக்கிறோம். தயவா எங்களை மன்னியும். நாங்கள் புதுமைகளை மனப்பூர்வமாகவும் மகிழ்வுடனும் ஏற்றுக்கொள்ளவும் மனநிலையை எங்களுக்கு தாரும். இளமைக்கு நாங்கள் பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கவும் விட்டு கொடுக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அஞ்சல் அப்பத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமென். ஆண்டவரை எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். அப்பொழுது எங்கள் வாய்முடைய புகழை அறிவிக்கும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 119 1 முதல் 16 வரை. சங்கீதம் 119 1 முதல். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவதைப் போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தயவு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானவனும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குற்றத்தையும் விண்ணப்பம் பண்ணினால் அவனை சிங்கத்தின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீதை செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆதலால் இப்பொழுது ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதில் கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தைரியும் அந்த கட்டளை பத்திரத்தி அதை கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றான். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பணக்கலிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தது. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல்.
அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. செயம் கோயம் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் இங்குத்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. Vine and branches, I am the vine, you are the branches. Those who abide in me and I in them bear much fruits, because apart from me you can do nothing. John chapter 15 verses 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. நானே காத்த செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிருக கனிகளை கொடுப்பான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் கொண்டு செய்யக்கூடாது. 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை அவனுக்கு கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. கர்த்தாவே சொல்லும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் நிறைந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒருவன் எல்லாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. யோவான் 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் அவங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. செடியும் கொடியும் நானே திராட்சை செடி. பிள்ளைகளை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆலயத்தில் அருமையாக வேதத்திலிருந்து 12 சீஷர்கள் நம்ம முன்பதாக வரவேற்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்கும்படியாக ஒரு சில காரியங்கள் நடைபெற இருக்கிறது. ஆகையால் திருச்சபையார் இவைகளை நீங்கள் தயவாய் காணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையின் வாலிபர்கள் இயேசுவின் 12 சீடர்களாக நம் முன்பதாக நிற்கிறார்கள். இந்த 12 சீடர்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல. மீனவர்களாக, வரி வசூலிப்பவர்களாக, சந்தேகங்களோடு இருந்தவர்கள், பலவீனங்களோடு இருந்தவர்கள். ஆனால் அவர்களை இயேசு தம் பக்கத்தில் அழைத்து தம் சாட்சிகளாக மாற்றினார். இந்த சீடர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்வது, யாராக இருந்தாலும், எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் இயேசு நம்மை தெரிந்தெடுத்து தம் ராஜ்யத்திற்கு உபயோகிப்பார். யோவான் 15:16 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அன்பான திருச்சபையாரே, இப்பொழுது நம் சபையின் வாலிபர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை நம் முன்பதாக கொண்டு வருகிறார்கள். சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, அது நம் இரட்சிப்பின் சின்னம். அந்த சிலுவையில் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சாத்தானின் அதிகாரம் உடைக்கப்பட்டது,
நமக்கான நித்திய ஜீவன் திறக்கப்பட்டது. இதோ நம் வாலிபர்கள் சிலுவையை நம் முன்பதாக கொண்டு வருவது அடுத்த தலைமுறையும் இந்த விசுவாசத்தை சுமந்து கிறிஸ்துவுக்காக வாழ தயாராக உள்ளார்கள் என்பதற்கான சாட்சியாகும். அந்த சிலுவையை நோக்கி நாம் பார்ப்போம். கிறிஸ்துவின் அன்பையும் நமக்கான இரட்சிப்பையும் நினைவுபடுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, இப்பொழுது அப்பத்தை முன்னே கொண்டு வருகிறார்கள். ஜீவ அப்பமானது நம்மளை வாழ வைக்கிறது, நமக்கு பலத்தையும் தருகிறது. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, நம் வாழ்வின் உண்மையான பலனும் பரிசுத்த வாழ்வின் திருப்தியும் இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஜீவ அப்பத்தை பார்ப்போம். அது நமக்கு தேவனுடைய அர்ப்பணிப்பையும் வாழ்வில் தேவனுடைய ஆவியையும் நினைவூட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நமது வாலிபர்கள் தேவனுடைய வசனமான வேதாகமத்தை முன்னால் கொண்டு வருகிறார்கள். வேதாகமம் என்பது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அது உயிருள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையானது நம்மை வழிநடத்தும் விளக்காய், வாழ்வுக்கு ஒளியாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105. நமது வாலிபர்கள் தேவ வார்த்தையை முன்னே கொண்டு வருவது அடுத்த தலைமுறைகளுக்கும் இந்த சத்தியத்தை மதித்து அதை வாழ்வில் நிறைவேற்ற தயாராக இருப்பதற்கான ஒரு சாட்சியாகும். நாமும் இந்த வசனத்தை அன்போடு ஏற்று அதன்படி நடப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம் திருச்சபையின் வாலிபர்கள் பலூன்களை நம் முன்பதாக கொண்டு வருகிறார்கள். பலூன்கள் உள்ளே காற்று இல்லையெனில் ஒருபோதும் உயர முடியாது. அதே போல நம்முள்ளே தேவனுடைய ஆவியும் இல்லையெனில் நம்முடைய வாழ்வில் உண்மையான உயர்வு இல்லை. இயேசு சொன்னார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த பலூன்களை பார்ப்போம். காற்று போல் தேவனுடைய ஆவி நம்மை உயர்த்தும் சக்தியாக இருக்கட்டும். அன்பானவர்களே, இப்பொழுது நம் வாலிபர்கள் உப்பை முன்பதாக கொண்டு வருகிறார்கள். உப்பானது உணவுக்கு சுவையையும் கார்ப்பையும் தருவது போல கிறிஸ்துவுக்குள் வாழும் வாலிபர்கள் சபைக்கு சுவையையும் உலகிற்கு சாட்சியையும் தருகிறார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நம் வாலிபர்கள் விசுவாசத்தில் நிலைத்து இந்த உப்பின் சுவையை காக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்பொழுது நமது வாலிபர்கள் திராட்சை ரசத்தை நமது முன்பாக கொண்டு வருகிறார்கள். திராட்சை ரசமானது பழமையாகி நமக்கு சுவையாக இருக்கிறது. அதே போல இயேசு சொன்னார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நம்முடைய மனங்களும் இதயம் போல் இயேசுவின் தியாகத்தில் சுத்தமாகி நறுமணமாக உலகிற்கு சாட்சி அளிக்கட்டும். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் நம் திருச்சபையின் வாலிபர்களும் பெரியோரும் சேர்ந்து தேவனுடைய அர்ப்பணிப்பையும் நம் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துவோம். உப்பை போன்றவராகி உலகிற்கு நல் சுவையும் தாக்கத்தையும் தருவோம். அப்பம் போல உண்மையான பலத்தையும் தேவனுடைய அர்ப்பணிப்பையும் பகிர்வோம். திராட்சை ரசத்தை போல இயேசுவின் இரத்தத்தில் நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்துவோம். பலூன் போல் தேவனுடைய ஆவி நம்மை உயர்த்தட்டும். சிலுவை போல் கிறிஸ்துவின் அன்பில் நம்மை நிலைநாட்டுவோம். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்தின் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே வாலிபர்களே, நம்மை தேவனுடைய கரங்களிலே நம்மை வைத்து உலகிற்கு நாம் சாட்சியாக வாழ்வோம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் பெயர்களை வாசிக்க கேட்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 9/11/2025 அன்று திரு என் வசந்தராஜா, 10/11/2025 அன்று சுந்தர பாண்டி சன் ஆஃப் திரு பெருமாள், சி சாரா கெஸ்மி டாக்டர் ஆஃப் திரு எம் சார்லஸ், 12/11/2025 அன்று எஸ் ஜூட் லியோனால் திரு
சன் ஆஃப் திரு எம் சிவா. 13/11/2025 அன்று திருமதி ஏசு கிரேஸ் ஒய்ஃப் ஆஃப் திரு தினகரன். அஸ்மரா எவிலின் டாக்டர் ஆஃப் திரு எம் சுரேஷ். 15/11/2025 அன்று எம் கிளமன்ஸ் சன் ஆஃப் திரு மோட்சகன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான வேத வசனம்: உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1. இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் பெயர்கள் உம்முடைய சமூகத்தினராக வாசித்த ஆண்டவரே. கர்த்தர் அருமையாக ஆண்டவரே பெயர் வாசிக்க கேட்ட இந்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கடந்த வருடம் முழுவதும் கூட இருந்த ஆண்டவர், இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் பூமியில் சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன தகப்பன் தாமை இந்த வருடத்தில் கூட இருந்து நன்மையும் கிருபையும் காணும்படியாக செய்யுங்க. நீர் சகல காரியம் ஆளுகை செய்யும். உம்முடைய கருத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். இன்று இரவு ஆராதனையானது நமக்கு எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனையானது நமக்கு இந்த எல்சிஎஃப் ஆராதனையாக நடைபெறும். ஆகையால் இந்த எல்சிஎஃப் ஆராதனையில் இந்த அருமையான ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களால் இயன்ற பொருட்களை காணிக்கையாக படைக்கும்படியாகும், அவளை ஏலம் எடுக்கும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் திங்கட்கிழமை இரவு ஜெபக்குழு விவரங்கள்: மோசே ஜெபக்குழு திரு மனோகர் அவர்கள் இல்லத்திலும், எலியா ஜெபக்குழு திரு எம் சாலமோன் அவர்கள் இல்லத்திலும், தானியல் ஜெபக்குழு திரு டி தங்கமணி அவர்கள் இல்லத்திலும், தாவீது ஜெபக்குழு ஆர் ஞான சவுந்தர் அவர்கள் இல்லத்திலும் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இல்லத்தில் நடைபெறுகிற இந்த அருமையான திங்கட்கிழமை இரவு ஜெபக்குழுவில் திருச்சபை பிள்ளைகள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை நமக்கு வாரந்தோறும் நடைபெறும் புதன்கிழமை சங்கிலி தொடர் ஜெபமானது நடைபெறும். திருச்சபை அருமையாக இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் என்ற அந்த 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து திருச்சபைக்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய அருமையான சேகர அளவிலான முழு இரவு ஜெபமானது 40வது சேகர அளவிலான முழு இரவு ஜெபமானது நம்முடைய பெயர்ப்பிலான்குளம் சபையில் வைத்து இரவு 9 மணி முதல் காலை 4:30 மணி வரை நடைபெறும். இந்த அருமையான முழு இரவு ஜெப கூடுகையிலும் நமக்கு தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக ரெவரண்ட் பி பெவிஸ்டன் பூரண கிருபை ஏஜி சபை மதுரையிலிருந்து வர இருக்கிறார்கள். இந்த அருமையான முழு இரவு ஜெப கூடுகைக்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாகவும் அநேகர் ஜெபத்தோடு இந்த அருமையான கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த முழு இரவு ஜெப கூடுகைக்காக நம்முடைய ஆலயத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை சிறப்பு ஜெபம் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலேயும் திருச்சபை பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதே வெள்ளிக்கிழமை 14/11/2025 அன்று மாலை 6:30 மணிக்கு தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நடத்தும் ஆண்கள் ஐக்கிய சங்கம், நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம் நடத்தும் கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை
நம்முடைய தெற்கு சபை மன்ற அளவிலான இந்த கிறிஸ்துமஸ் கீத ஆராதனையானது வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சிஎஸ்ஐ பரிசுத்த பவுலின் ஆலயம் புதிய புத்தூர் சபையில் வைத்து நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான ஆண்கள் ஐக்கிய சங்கம் நடத்தும் கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைக்காக திருச்சபையின் ஆண்கள் ஆயத்தமாகும்படி ஒரு சில பாடல்கள் இதில் படிப்பதற்கு நீங்கள் பயிற்சி எடுத்து ஆயத்தமாகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது மாத்திரமில்லாமல் வருகின்ற இந்த மாதம் 30ஆம் தேதி நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு அருமையாக தூய அந்திரேயா திருநாள் நம்ம அருமையாக வருகின்ற நவம்பர் இந்த மாதம் 30ஆம் தேதி அருமையாக நடைபெற இருக்கிறது. ஆகையால் இந்த அந்திரேயா திருநாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த அந்திரேயா திருநாளை முன்னிட்டு நம்முடைய சபையில் சிறப்பு ஆராதனைகள் உண்டு. இது மாத்திரமல்லாமல் இந்த அந்திரேயா திருநாளுக்காக நாம் அநேக தேவைகள் உண்டு. நம்ம அருமையாக உணவு வழங்க இப்படி ஒரு சில காரியங்கள் நம்முடைய நிர்வாகம் திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆகையால் உங்களால் இயன்றவர்கள் இந்த அந்திரேயா திருநாளுக்காக நடைபெறும் அனைத்து காரியங்களுக்காக உங்களால் இயன்ற காணிக்கைகளை நன்கொடைகளை கொடுத்து தாங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது போல நம்முடைய சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் நல்ல ஆலோசனை திருப்பணி நடத்தும் கிறிஸ்துமஸ் சிறப்பு வேதாகம தேர்வு. இந்த வேதாகம தேர்வுக்குரிய ஒரு சில புத்தகங்கள் மாதனுடைய கரங்கள் இருக்கிறது. இதிலே தேர்வுகளுக்குரிய கேள்வி இருக்கும். நீங்கள் விடைத்தாள் எழுத வேண்டிய அநேக அதுக்குரிய ரூல்ஸும் பின்னாடி போடப்பட்டிருக்கும். இந்த அருமையான தேர்வு எழுதுவதற்கு ஒரு நபருக்கு ரூபாய் 50. இந்த புக் வாங்குவதற்கு ஒரு நபருக்கு ரூபாய் 50 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதை நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் இடத்தில் உங்கள் பெயர்களை கொடுத்து 50 செலுத்தி இந்த அருமையான புத்தகத்தை வாங்கி செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான இந்த வினாத்தாளில் உங்களுக்கு உரிய விவரங்கள் அனைத்தும் போடப்பட்டிருக்குது. இதில் அருமையாக 1ஆம் பரிசு 1 கிராம் தங்க நாணயம், 2ஆம் பரிசு அரை கிராம் தங்க நாணயம், 3ஆம் பரிசு 25 கிராம் வெள்ளி டம்ளர் போன்றவை நமக்காக ஆயத்தமாக இருக்குது. ஆகையால் இதில் கலந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் கால தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் விடைகள் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி நாள் 15/12/2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். பரிசுகள் வழங்கப்படும் நாள் 22/12/2025. ஆகையால் விருப்பமுள்ளவர்கள் உங்கள் பெயர்களை கொடுத்து இந்த விடைத்தாள் இடத்தில் இந்த வினாத்தாளை வாங்கி சொல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற டிசம்பர் மாதம் நம்மளுக்கு அருமையாக பண்டிகை நாட்கள் ஆயத்தமாக இருப்பபடியால் வருகின்ற டிசம்பர் மாதம் அருமையாக 2ஆம் ஞாயிறு டிசம்பர் மாதம் 2ஆம் ஞாயிறு மாலை 6:30 மணி அளவில் சேகர அளவிலான கீத ஆராதனையானது நம்முடைய பேர் பிளான்குளம் சபையில் வைத்து நடத்த திட்டம் வைத்திருக்கிறோம். இந்த அருமையான ஆராதனையானது வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு பெயர் பிளான்குளம் சபையில் வைத்து நடைபெறும். ஆக இதற்காக திருச்சபையின் ஐயா கடந்த வாரம் அறிவிப்பு கொடுத்தது போல இதற்காக திருச்சபையார் நீங்கள் ஆயத்தமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடகர் குழு ஒரு 2 பாடல் படிக்க தயாராகும்படியாகும். அதே போல தனிப்பாடல் அல்ல, குடும்ப பாடலும் அல்ல. இதில் எப்படி படிக்கணும், குழுக்களாக இணைந்து சேகரம் எல்லாம் கூடி படிக்கிறதால தனிப்பாடல் மற்றும் குடும்ப பாடல்கள் அல்ல, குழுவாக பெண்கள் குழு ஒரு பாடல், வாலிப பெண்கள் குழு ஒரு பாடல், வாலிப ஆண்கள் ஒரு பாடல், ஆண்கள் ஒரு பாடல், இப்படி குழுக்களாக நீங்கள் இப்போலே பயிற்சி பெற்று அந்த நாளிலும் வந்து பாடல் படும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்த பின்பதாக உங்களுக்கு உணவு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் நடத்தும் 65வது உபவாச ஜபதின ஸ்தோத்திர பண்டிகையானது இந்த மாதம் நவம்பர் 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அன்று சிஎஸ்ஐ எலைசா கால்டுவெல் செவிலியர் கல்லூரி இடையங்குடியில் வைத்து நடைபெற இருக்கிறது. நம்முடைய அருமையாக திருமண்டல பேராயர் அவர்கள் இந்த அருமையான சகல காரியத்தையும் ஆயத்தம் பண்ணி இந்த பெண்களுக்காக நடைபெறும் இந்த உபவாச ஜபதினத்தில் திருச்சபையின் தாய்மார்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் கலந்து கொள்ள விரும்புகிற பெண்கள் நம்முடைய அருமையாக உங்கள் பெயரை எடுத்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் நாம் அந்த பெயர்கள் மற்றும் விவரங்களை அருமையாக சபை மன்ற தலைவருக்கு நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறபடியால் விரைவாக நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்குரிய இதர காரியம் உங்களுக்கு நம்முடைய சபையின் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வைக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகும், இந்த காரியங்களுக்கு நீங்கள் ஆயத்தமிடும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான நாள் நம்மிடத்தில் அருமையாக
இந்த வாலிபர் ஞாயிறை சிறப்பித்து தரும்படியாக நம்முடைய வாலிபர்களை ஊக்குவித்து அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதே போல இந்த ஞாயிறை சிறப்பித்து நம்மிடத்தில் தேவ செய்தியை கொடுக்கும்படியாக கடந்து வந்து நம்முடைய திருமண்டல இந்த DDY ஊழியர் அருமையாக நம்முடைய சகோதரர் அற்புதராஜ் அவர்களை திருச்சபையின் சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்போம். இப்பொழுது நம்முடைய சபையின் வாலிப ஆண்கள் நம் முன்பதாக கோரியோகிராஃபி பண்ணி காட்டுவார்கள். போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம் இதுதான் உந்தன் வாழ்க்கையா, பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. தேவன் மேலன்பும் வீரன் மேலன்பும், தேவன் மேலன்பும் வீரன் மேலன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை, உன் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை. பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம், குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம். ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம், ஆலயத்தில் மட்டும் பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. வாயில் வஞ்சகம் வீண்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மாலம், வாயில் வஞ்சகம் வீண்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மாலம். உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம், உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம், கிறிஸ்துவுக்குன்னால் அவமானம், நம் கிறிஸ்துவுக்குன்னால் அவமானம். பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை. தேவனுக்குன்னால் மனவேதனை, நம் தேவனுக்குன்னால் மனவேதனை. பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளில் இருந்து வெளியே வா, கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளில் இருந்து வெளியே வா. ஆத்தும
பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம் இதுதான் உந்தன் வாழ்க்கையா பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. முன்பதாக இன்றைய திருச்சபையின் காரியங்களை நடித்து காட்டின அருமையான வாலிபர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது திருச்சபையின் வாலிப பெண்கள் ஒரு கோரியோகிராஃபி உங்கள் முன்பதாக பண்ணுவார்கள். மனிதா மனிதா ஓடுகிறாய், அதையும் இதையும் நாடுகிறாய், பிறக்கும் போதும் தேடுகிறாய், மரிக்கும் போதும் வேண்டுகிறாய். மரணம் உன்னை சந்தித்தால் மறுபடி வாழ என்ன செய்வாய்? தேகம் விட்டு உயிர் போனால் வேகும் நெருப்பில் நீ விடுவாய். மனிதா மனிதா ஓடுகிறாய், அதையும் இதையும் நாடுகிறாய். கண்ணின் காட்சி காண்கின்றாய், மண்ணின் இச்சை விரும்புகின்றாய், நினைக்கும் எல்லாம் சேர்க்கின்றாய், ஒரு நாள் அழியும் மறக்கின்றாய். மரணம் உன்னை சந்தித்தால் மறுபடி வாழ என்ன செய்வாய்? தேகம் விட்டு உயிர் போனால் வேகும் நெருப்பில் நீ விடுவாய். மனிதா மனிதா ஓடுகிறாய், அதையும் இதையும் நாடுகிறாய். காதல் தீயை வளர்க்கின்றாய், துரோகம் செய்தால் உடைகின்றாய், மெழுகாய் உருகி கரைகின்றாய், தற்கொலை எண்ணம் கொள்கின்றாய். மரணம் உன்னை சந்தித்தால் மறுபடி வாழ என்ன செய்வாய்? தேகம் விட்டு உயிர் போனால் வேகும் நெருப்பில் நீ விடுவாய். மனிதா மனிதா ஓடுகிறாய், அதையும் இதையும் நாடுகிறாய். பணமே வாழ்க்கை என்கின்றாய், குடும்பம் கூட மறக்கின்றாய், துரும்பாய் உடலை தேய்க்கின்றாய், வெலனை இழந்து தவிக்கின்றாய். மரணம் உன்னை சந்தித்தால் மறுபடி வாழ என்ன செய்வாய்? தேகம் விட்டு உயிர் போனால் வேகும் நெருப்பில் நீ விடுவாய். மனிதா மனிதா ஓடுகிறாய், அதையும் இதையும் நாடுகிறாய்.
கிறிஸ்துவிடம் திரும்பும்படியாக நம்மை அன்புடன் அழைத்த அருமையான வாலிப சகோதரிகளுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். இல்லை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நம்ம துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் தந்திருக்கிற மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக, இந்த மதியான வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாலிப பருவத்தினர் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக அவர்கள் ஆண்டவரே ஏற்படுத்தின இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய வாலிப பருவத்தினருடைய சிறப்பான தாளந்துகள் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைகளை அவியனுடைய பிள்ளைகளை பயன்படுத்தினீரப்பா ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தின நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தை வந்திருக்க எங்களுக்கு மிகுந்த புரோஜனத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகரும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் அருமையான நல்ல சிறப்பான இந்த மதியான இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனைகளை கலந்து கொண்டிருக்கிற சபையின் அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைநாமத்தில் சபையின் சார்பாகவும் திருமண்டல வாலிபர் ஊழியத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான முறையில் ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிற தேவாய் தேவனை அதிகமாக துதிக்கிறோம். அதே போல் அருமையான நல்ல வாய்ப்பினை கொடுத்த அருமையான சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர் அவர்களுக்கும் அதே போல் பெரியோர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் நம்முடைய வாலிப சகோதரருடைய சிறப்பான இந்த வாலிபர் ஞாயிறாக இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய சகோதரர்கள் அநேகர் நம்முடைய சபையில் உண்டு. அநேக நபர்கள் வந்து இந்த நாளில் நம்முடைய சிறப்பான ஒத்துழைப்பை சிறந்த ஒரு வேதத்தின் வழிகாட்டுதலோடு கூட இணைத்து அழகாக நம்மளுக்கு ஒரு கோரியோகிராஃபி மூலமாக ஒருவேளை வேதத்தின் மகத்துவங்களை அந்த 12 சீடர்களாக வந்து நமக்கு அந்த செய்து காமித்தது மிக மிக நிச்சயம் புரோஜனமாக இருந்திருக்கு நம்புகிறோம். நிச்சயமாக இதுக்காக அனுப்பி கொடுத்த அருமையான பெற்றோர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த ப்ராக்டிஸுக்கு நீங்கள் அனுப்பி விடலைன்னா அது முடியாது. அவங்கள உற்சாகப்படுத்தி கடந்த நாள்லேருந்து அவங்க 4 நாள் 5 நாள் என்று இதற்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் அவளுக்கு உங்கள் முன்பாக வந்து நிற்க முடிந்தது. ஒருவேளை நாங்கள் சென்ற வாரமே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் வந்திருந்தேன். வந்து சொல்லி அந்த ஒரு காரியத்தை குறித்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணதில் அவங்க தான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனேன். ஆனால் அவங்க தொடர்ந்து உங்கள் அருமையான சபை ஊழியர் அவங்க சிறப்பாக ஒருங்கிணைச்சு அவங்கள உற்சாகப்படுத்தி அழகாக நேர்த்தியாக நடத்தியிருக்காங்க. குடும்பமாக சபையூழியருடைய துணைவியார் இருவரும் இணைந்து அந்த காரியங்களை அன்பு சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து உறுதுணையாக இருந்தாங்க. அதுபோல் நம்முடைய வாலிப தம்பிமா தங்கச்சிமாரும் முழு ஒத்துழைப்பு எல்லோரும் கொடுத்ததுனால தான் அவருடைய சிறப்பான அந்த காரியங்கள் வெளிப்பட்டது. எதுவுமே பயிற்சி இல்லாமல் நினைச்ச முடியாது, செய்ய முடியுமா? பயிற்சி இல்லாமல் செய்ய முடியுமா? 12 சீடர்களாக வந்து வர்றேன்னா சாதாரண காரியம் இல்லை. அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதேபோல் கோரியோ நம்ம தம்பிமார் அழகாக அந்த கோரியோகிராஃபிலாம் நேர்த்தியாக செய்தாங்க. நம்ம தங்கச்சிமார்களும் அதே போல் ரொம்பவும் நேர்த்தியாக அர்ப்பணிக்கும் விதமாக இருந்தது அதில் இருந்துச்சு. எதுவுமே நம்ம வந்து எப்போவுமே அர்ப்பணிக்கும் வண்ணமாக அவன் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது நிச்சயம் அது நம்மளுக்கு புரோஜனத்தை ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது தருகின்றது. இந்த நாள்லேயும் அவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக இந்த நாள் நம்மளுக்கு நல்ல சபையின் வசனம் சொன்னாங்க. என்ன தலைப்பு? செடியும் கொடியும். நல்ல பதிலா அன்பு தம்பியை வந்து எவ்வளோ ஸ்பீடாக எதிர்கால வாலிபர் பெரிய ஆளாக வருவாப்ல. ஏன்னா ஆமாம் தம்பி நீங்கள் ஒரு ஊழியக்காரன் வந்துடும்னா என்னால் ஊழியர் ஆளாக வந்துடும். சரியா? ரைட். செடியும் கொடியும். நல்லா அதன் அடிப்படையில் வாசிப்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யோவான் 15வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். நல்ல கவனிங்க. நல்ல அருமையான ஒரு வார்த்தை, சிறப்பான முறையில் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்ல கவனிங்க. ஒரு தலைப்பு அழகாக சொல்லப்பட்டிருந்து அழகான செடியும் கொடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செடி மட்டும் அப்படியே இருந்தால் அல்லது கொடி மட்டும் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தால் அதில் பயன் உண்டா பயன் கிடையாதா? சொல்லுங்கள். செடி அதிலே இருக்கியா, கொடியும் அதிலேயே அப்படியே இருக்குது, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தால் பயன் உண்டா பயன் கிடையாதா? எந்த பயனும் கிடையாது. அதுலேருந்து என்ன வரணும்? ஆமாம், கனி வந்தால்தான் அதனுடைய பயன். ஒருவேளை நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருவேளை திராட்சை இந்த பக்கம் கொடி இருக்குது, திராட்சை கொடி இருக்குது, செடி அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது, அழகாக அந்த கொடியாக அழகாக வந்துருக்குது.
கொஞ்ச நாள் அழகாக அது அந்த பிஞ்சு பிடிச்சு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயே அப்படியே அந்த பிஞ்சு அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பல கவலைகள் வரும். உடனே பயங்கரமான கவலைப்படுவோம். ஐயோ, எப்பொழுது அந்த பிஞ்சு பெருசாக வரும், எப்பொழுது அது நல்லா காய அழகாக வரும், எப்பொழுது அது நிறம் கொடுக்கும், எப்பொழுது அது பழுக்கும், எப்பொழுது பறித்து சாப்பிட்றலாம், இப்படி பல கருத்தை இருப்போம். அதே போல தான் ஆண்டவர் இன்னைக்கு வாலிபர்களை தேடிக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் அப்படியே இருந்து விடாது, அப்படியே இருந்து விடக்கூடாது. எப்பொழுது அவர்கள் வளர்ச்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க நல்ல சிந்திக்கிற திறனில், அவர்கள் வாழ்கிற வாழ்வில், அவர்கள் படிக்கிற காலங்களில், வேலை பார்க்குற பருவத்தில், அவர்கள் எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்வதில் அவர்கள் சிறப்பானவர்களாய் மாற வேண்டும். பெற்றோருடைய அனுமதியோடு அவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்திலே அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். ஒருவேளை இந்த கனியை கொண்டு சொல்லும்போது இன்னைக்கு அநேக வேளைகளில் இன்னைக்கு கனி கொடுக்க முடியாமல், நம்முடைய வாழ்வு இன்னைக்கு கனி கொடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? இன்னைக்கு அநேக வேலை நினைக்கிற எல்லாராலும் கனி கொடுக்க முடியல. ஏன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லணுமே? ஏன் கனி கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள், ஏன் கனி கொடுக்க முடியல? நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் நிறையா இருக்கு. இருக்கா இல்லையா? நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. அநேக நெருக்கடிகள் நம்மளை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக நம்மால் நினைச்ச முடியல, கனி கொடுக்க முடியல. கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், தேடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே சிறப்பான கனியை கொடுக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த வார்த்தை சொல்கிறது, ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அந்த வார்த்தை பாருங்க, ஆண்டவருக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அவன் மிகுந்த கனிகளை நினைச்ச முடியுமா? கொடுக்க முடியும். ஆண்டவருக்குள்ள இல்லாமல் இருந்தால் கனி கொடுக்கவே முடியாது. ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு ஓமையாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு, திருப்பிக் கொள்வோம். லூக்கா, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ம் 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 நல்ல கவனிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அப்போ திராட்சை தோட்டத்தை ஏற்கனவே திராட்சை கொடிகள் என்ன உள்ள நினைச்சது இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒரே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதில் கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை, ஒன்றையும் காணல. ஏன் கொடுக்கல, அந்த கனி கொடுக்கல இந்த மரம் என்று நீ நினைத்து பார்த்தால், அந்த இடத்துல கனி கொடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க காரியம் நம்ம நினைக்கலாம். ஒரு தண்ணி ஊற்றப்பட்டிருக்காது, அல்லது அதில் பராமரிச்சிருக்க மாட்டாங்க, அல்லது உரம் வச்சிருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லி பல காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏன் கனி கொடுக்கல அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த மரத்தை கனி உள்ள திராட்சை தோட்டத்துக்குள்ள அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருவேளை திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த அத்தி மரத்தினால ஏன் கனி கொடுக்க முடியல அப்படின்னு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு அந்த மரம் நினைச்சிருக்கலாம். அந்த மரம் நினைச்சிருக்கலாம் என்ன நினைச்சுக்கும் தெரியுமா? நம்ம இங்கே ஒரு பெரிய கூட்டத்தில் நிற்கும், இங்கே நிறைய திராட்சை என்ன செய்யுது, கொடிகள் எவ்வளோ இருக்குது, அதுக்குள்ள கூட்டத்தோடு கூட்டமாக என்ன செய்கிறோம், நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மரம் நினைச்சிருக்கலாம், யாரும் நம்மளை கவனிக்கவில்லை என்று நினைத்ததினால், அந்த மரத்தில் நினைச்ச முடியலை, கனி கொடுக்க முடியலை. அது நினச்சிருக்கோம், இவ்வளோ கொடிகள் இருக்கியா, நிறைய கொடிகள் இருக்கு, இதுக்குள்ள நம்ம உள்ளே நின்னா நம்மளை யாரும் நினைச்ச மாட்டாங்க, சொல்லுங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க. யாரும் நம்மளை கவனிக்கல, யாரும் நம்மளை கவனிக்கவில்லை என்று நினைத்ததினால் அந்த மரத்தால் கனி கொடுக்க முடியல. யோசிச்சு பார்த்தீங்களா? கூட்டத்தோடு கூட்டமாக இன்னைக்கு நிறைய வாழ்க்கை அப்படிதான். கூட்டமாக அங்கேருந்து போகும்போது மீட்டிங் அப்படின்னா ஒரு வேன் பிடிச்சி போகிறோன்னா அவ்வளோ பேர் ஏறி போயிடும். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து போயிடும். அங்கே போன இடத்துல நீங்கள் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி உங்களை சொல்கிறாங்க, என்ன செய்வியே சொல்லுங்க. கூட்டத்தோடு கூட்டமாக அங்கேருந்து ஒரு 50 பேர் போயிருக்கோம், ஏறி மொத்தமாக போய் இடத்த இறங்கியாச்சு. அந்த 50 பேர் கூட்டத்தில் நிற்கும் போது உங்களை திடீர்னு உங்களை பார்த்து கூப்பிட்டு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போக மாட்டோமா? சொல்லுங்க, போக மாட்டோமா? அவன் ஒரு பையன்ட்ட இதே மாதிரி கேட்டேன், வாலிபர் பையன்கிட்ட, தம்பி போவீங்களா போக மாட்டீங்களா, ஒரு கூட்டமாக நிற்கும் தம்பி, உங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண கூப்பிட்றாங்க, நீங்கள் தான் வரணும்னு கூப்பிட்டா நீ என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நான் என்ன செய்வேன், அதில் இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு நிமிஷம் ஜோமனை சொல்லுவேன் அவங்கள, ஏன்னா ஒரு நிமிஷம் ஜோமனை சொல்லுவேன், ஜோமனை சொல்கிறத நான் இருக்க மாட்டேன். புரியுதா? இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. கண்ணை மூடனே தப்பிச்சு போயிருந்தான். புரியுதா? கண்ணை மூடவும் தப்பிச்சு போயிடுவான், எங்கே இருக்க மாட்டாள். அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட்டத்தோடு கூட்டமாக நின்று ஒப்பேத்திட்டு போயிடலாம் நினைப்போம்.
யூதாஸ் காரியத்தில் இருந்தாரு. யூதாஸ் 12 சீடர்ல பிரதான வருது, அவர் ஒரு முக்கியமான ஆளு. கூட்டத்தோடு கூட்டமா இருந்துலான்னு சொல்லி அப்படியே ஒப்பேத்திட்டு போனாரு. ஏசப்பாவை காட்டி கொடுத்தா அவர் நினைச்சிருக்கலாம், ஏசப்பாவை காட்டி கொடுத்தனா நமக்கு காசு கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஏசப்பா சில சமயங்கள் மறைந்து போற மாதிரி நம்ம காட்டி கொடுக்கும் போது பிடிக்க வரும்போது அவர் மறைஞ்சு போயிடுவாரு. திரும்ப மீண்டும் வந்து இணைஞ்சிக்கலாம், சேர்ந்துக்கிடலாம். நம்மளுக்கு காசும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, அவரு கூட சேர்ந்து திரும்ப இணைஞ்சு போன மாதிரி ஆச்சு. அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு பார்த்தாரு. அவருடைய கணக்கு சரியா முடிஞ்சா தப்பா முடிஞ்சா சொல்லுங்க? சரியா முடிஞ்சுட்டா தப்பா முடிந்தது? இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கை அப்படிதான். நம் நினைக்கிறது ஒருபோது நிச்சயம் சில வேளைகள நடக்காது. தேவ திட்டத்துக்கு காத்திருக்கணும், ஏசப்பாவுடைய திட்டத்துக்கு காத்திருக்கணும். நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை விட ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசப்பா, இந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காரியத்தை எனக்கு எப்பொழுது நிறைவேற்றி தருவீங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்க வேணும். ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒருவேளை நமக்கு சேரணும்னு நினைச்சாருனா, இந்த காரியம் நம்மளுக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாருனா, அந்த காரியத்தை எப்பேற்பட்ட மனிதன் வந்தாலும் நினைச்ச முடியாது, தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. ஒருவேளை யூதாஸ் காரியத்தை அப்படி நினைச்சாரு, கூட்டத்தோடு கூட்டமாக காட்டி கொடுத்து அப்படியே பேரணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாரு. ஆனால் தேவனுடைய திட்டம் இவர் மூலமா இவன் மூலமா தான் நடக்கணும், இவர் மூலமா தான் நடக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கதை அவர் மறந்து போனார். அவர் கணக்கு தப்பா முடிந்து விட்டது, தப்பா முடிஞ்சிச்சு. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயி ஒரு கண்ணு வாங்கிட்டு வர்றாரு, சின்ன கண்ணு அப்படி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அப்படியே நம்ம இடத்துல கொண்டு நட்டுறாரு. அப்படியே கனவு எதுவாக இருக்கும், எதுவாக இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கண் அப்படியே சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குமா, கொஞ்சம் வளர வளர சந்தோஷப்படுவார், வளரணும்னு நினைப்பார். திரும்ப திரும்ப நல்ல மழை பெய்யுது, அந்த திரும்ப உரம் வைக்கிறாரு, திரும்ப மருந்து அடித்து பார்ப்பாரு, நல்ல பெருசாக வளர்ந்துடும். இப்போ கனவுகள் இருக்கும், எப்பொழுது பூக்கும், எப்பொழுது காய்க்கும், எப்பொழுது பழுத்த பழம் பழுக்கும், எப்பொழுது நம்ம அதை கொண்டு விற்பனை செய்யலாம், இப்படிங்கிற சிந்தை அந்த விவசாயிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். எப்பொழுது ஒரு மனிதன் சிறப்பான மனிதனாய் மாறுகின்றான், எப்பொழுது கனி கொடுக்க போகின்றான், அவன் எப்பொழுது ஜெபிக்க போகிறான், எப்பொழுது வேதத்தை வாசிப்பான், எப்பொழுது தனியாக காத்திருப்பான் சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய கவனிப்பு நம்ம மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அதான் அந்த மரத்தை பாருங்க, இன்னொரு வருஷம் இருக்கட்டும், இன்னொரு வருஷம் இருக்கட்டும், 3 வருஷம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. இன்னொரு வருஷம் இருக்கட்டும், இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படவே வருகிறது. நமக்கும் அப்பேற்பட்ட வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது. எப்படியாவது கனி கொடுத்துட மாட்டோமா என்று சொல்லி வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த மரம் ஏன் கனி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதனால் கனி கொடுக்கல, யாரும் நம்மளை கவனிக்கவில்லை என்று நினைத்ததுனால் கனி கொடுக்கல. ரெண்டாவதாக இந்த மரம் நினைத்திருக்கோம், கனி கொடுத்தால் கஷ்டம் வரும்னு சொல்லி கனி கொடுக்கல. என்ன வந்துடும் சொல்லுங்க? கஷ்டம் வருமா வராதா? நீங்கள் இன்னைக்கு நம்ம கனி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வளாகத்துக்குள்ளே முன்ன நிறைய மரம் வச்சு விட்ருக்காங்க. என்ன மரம் வச்சு விட்ருக்காங்க? என்ன மரம்? அதில் எந்த பயம் இல்லை. இந்த வேப்பமுத்து மட்டும் பாட்டி மாதிரி பறக்குவாங்க, அதுக்கு மட்டும் தான் பயம். அதில் ஆப்பிள் மரமும் அல்லது இன்னும் நிறைய அத்தி மரம் ஏதாவது ஒரு மரத்தை வச்சு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? முன்னோர்கள் ரொம்ப பிளான், புரியுதா? நம்ம முன்னோர்களுக்கு பற்றிலாம் சிறப்பான பிளானோட வச்சுருக்காங்க. வேம்புனா எவனும் நினைச்ச மாட்டான், வர மாட்டாங்க. அதில் முக்கியமான பறத்தை மட்டும் நட்டிருந்தாங்கன்னா எல்லா மக்களும் நினைச்சாங்க. அதில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கனி கொடுத்தா என்ன வரும் இல்லை தெரியுமா? முதல்ல இப்போ நமக்கு இருக்குது வெளியில் வேம்புக்கு பிறகு ஆப்பிள் மரம் இருக்குது. ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை நிறைய கொத்து கொத்தா பழம் தொங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம சிந்தனை எங்கே இருக்கும்? ஆராதனை எப்போ நல்ல காலத்தையும் முடிக்க மாட்டாங்க, இந்த ஆராதனையை சீக்கிரம் முடிக்க மாட்டாங்கயா. இன்னைக்கு தான் முக்கியமான வேலை இருக்குது வெளியே. நேராக போய் கல் எங்கே இருக்குன்னு தேடுவோம், புரியுதா? தேடி கண்டுபிடிச்சி நேராக என்ன செய்யுது, மரத்தை நிறைய பேர் பார்த்துருங்க. நீங்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க சின்ன வயசில். இதில் இருக்கிறவங்க எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க, என்னை சேர்த்தான். நானும் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்க போனால் எங்கள் ஊரில் வள்ளியூருக்கு நடந்தான் போவோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நான் 3.5 கிலோமீட்டர் அங்கேருந்து வள்ளியூர், எங்கள் ஊருக்கும் வள்ளியூருக்கும் 3.5 கிலோமீட்டர். அப்போ நடந்து அப்படியே வயக்காட்டுக்குள்ள ஓடி போகிறது, போகிற அப்படியே நெல்லுகளெல்லாம் என்ன செய்கிறது, எல்லா இடத்தையும் வயக்காட்டில் இருக்க நெல்லை அப்படியே இழுத்து அதை வாய்க்கில் போட்டு சவைச்சிக்கிட்டு இப்படியே போகிறது. இருக்கிற எல்லா வேலியிலேயே என்னென்ன பழம், இழந்த பழம், என்ன மேலே மரத்தை பார்த்து அத்தி மரம், அந்த பழம் எல்லாத்தையும் பறிக்கிறது, கல்லை கொண்டு எரிஞ்சிருது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அந்த கல் எரியும் போது பார்த்துருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கல் தடம் அந்த கொப்பு மேலவே படும், பார்த்துருக்கீங்களா? அது மேலே பெரிய கலத்துக்கு எரிஞ்சால் கொப்பு மேலே பட்ட உடனே அந்த கொப்புலேருந்து என்ன வரும், என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? அதுலேருந்து கண்ணீர் வரும். அதுக்கு அதான் கண்ணீர் மரத்துக்கு. நமக்கு கலத்துக்கு என்ன செய்வோம், நம்மளுக்கு கண்ணீர் வரும் வராதா? ரத்தத்தோடு சேர்ந்து கண்ணீர் வரும். அங்கே மரத்தை எரிஞ்சோடனே அந்த மரத்துலேருந்து அப்படியே உள்ளே இருக்கிற அந்த மரத்துல பாலாக இருக்கலாம், அப்படியே வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோத்துக்குள்ளே கல் எரி பட்டிருக்கும். அந்த கனி இருக்க போய்
கனி இல்லாத மரத்தை கலந்துக்கி எரிஞ்சிருப்போமா? கனி இருக்கவே எரிஞ்சுக்கிட்டே இருப்போம். புரியுதா? நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பெரிய பனையாக இருக்கும், மேலே பனையாக இருக்கும், அந்த கலசத்தை கலந்துக்கி எறிகிறது. புரியுதா? மேலே பனை மரத்தில் கலசத்தை கட்டி விட்டு போயிருப்பாங்க. அப்போ நல்ல செழிப்பாக இருக்கும். அந்த கலசத்தை கலந்துக்கி எரிஞ்சிருது எரியுது. அந்த கலசத்தில் பையனை கீழே நின்று கை நீட்டி குடிக்கிறது. அது காற்றுல பறந்து போவோம், பின்னாடி கையை கொண்டு போகிறது. இப்படி புரியுதா? அப்படி காற்றுல அப்படி அடிச்சுட்டே போவோம். அங்கேயே நிற்கிது. அங்கே 4 பேர் விட்டுருப்போம், இங்கே 4 பேர் விட்டுருப்போம். இல்லை மாப்பிள்ளை அங்கே தாண்டி போயிடக்கூடாது. இப்படிப்பட்ட காலங்களை தாண்டி இன்னைக்கு கலந்துக்கு எறிய முடியுமா? கலந்துக்கு எறிய முடியுமா? எறிய முடியாதா? பனையே காணலை. புரியுதா? பனையை காணலை. புரியுதா? அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, கனி கொடுத்தா என்ன வரும்? கஷ்டம் வரும். நிச்சயம் கல்லை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் கனி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டோடைய பணியை செய்து ஓடோடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பல நெருக்கடிகள், எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். பல நெருக்கடிகள் வரும். நீங்கள் ஊழியம் செய்தீங்கன்னா உங்களை சுற்றி பல நெருக்கடிகள் வரும். நீங்கள் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ கல்லை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை. கனி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கனி கொடுத்தால் நிச்சயம் கல்லறி உண்டு, கல்லறி உண்டு. அந்த பழமொழி நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும். கனி கொடுத்தால் கல்லறி நிச்சயம் உண்டு. எல்லாரும் சொல்லிட்டே இருப்போம் அந்த வார்த்தையை. கல்லறி உண்டு. தடம் மேலே கிடக்கும், நம்ம மேலே கல்லறி விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கவனிங்க, அந்த கஷ்டத்தை தாண்டி உழைத்த முன்னோர்கள் எத்தனையோ பேர் உண்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இந்த சபையை உருவாக்குறதுக்கு ஒருவேளை அங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. இந்த சபையை கட்டுவதற்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க முன்னோர்கள். யோசி பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும், நிறைய பேர்கள் இருந்திருப்பீங்க. இந்த சபை கட்டும்போது உள்ள ஆட்கள்லாம் அந்த யோசிகள் சின்ன பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னோட்டி உள்ள ஆலயமாக இருந்திருக்கலாம். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கீங்க, இன்னும் புதிய ஆலயங்கள் வரப்போகுது. எவ்வளோ இனிமேதான் கஷ்டம் இருக்குது உங்களுக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? இனிதான் கஷ்டம் ஆரம்பிக்கும். கெட்டுப்படுவதற்கு ரொம்ப சாதாரணம் இல்லை, சும்மா கிடையாது. ஒரு செங்கலை கொண்டு வைப்பது சாதாரணம் இல்லை. அதுக்கு நீங்கள் டொனேஷன் ஊர் ஊராக மாநிலமாக அலைஞ்சி அதுக்கு ரூபாவை பிரித்து நீங்கள் கட்டி சேர்க்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதுதான் கஷ்டம். கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். கனி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மத்தியில் நமக்கு இந்த வேலை வேண்டான்னு ஓடக்கூடாது. இதுக்கு மத்தியில் ஆண்டவருக்காக நின்று கொண்டே இருக்க வேண்டும். இதில் நின்று இந்த பணியை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்பிக்கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். யாரெல்லாம் கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஆண்டவர் விரும்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை வடநிலை அப்போஸ்தலன் வந்த அந்த ராக்லன் பண்ணி உங்களுக்கு தெரியும், எத்தனையோ மிஷனரிகள் வந்தாங்க, ரேனிஸே வந்தாங்க. எவ்வளோ ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்படலையா? எவ்வளோ ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நினைக்கு வருது. இந்த ரிச்சர்ட் உம்ரட் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். ரிச்சர்ட் உம்ரட் தேவ மனிதர், நல்ல பயங்கரமான நல்ல ஒரு சிறப்பான மனிதர். ருமேனியா நாட்டில் ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை, அவ்வளோ ஒரு நெருக்கடி. கல்லை கொண்டு அடிச்சாங்க. கம்பி இருக்கு பாருங்க, கம்பியை கொண்டு வந்து அவர் முதுகுல, அவருக்கும் ஒரு வீட்டமாவுக்கும் அடிச்சாங்களாம். முதுகுல கம்பியை கொண்டு வந்து அடிச்சாங்க. அப்படி தடம் கிடந்தான் முதுகுல, அப்படி தடம் கிடந்தான். அந்த கம்பியோட தடம் அப்படி கிடந்தது. அடித்து கொண்டு வந்தார்கள். அப்படி அடித்து கீழே போடுவாங்க, மிதிப்பாங்க. திரும்ப நினைச்சுவாங்க தெரியுமா? அவங்கள மறுதலிக்கு, ஏசப்பாவை நீ மறுதலிக்கியா, இயேசுவை மறுதலின்னு சொல்லுவாங்களாம். அவர் உயிருள்ள வரைக்கும் இயேசப்பாவை நான் ஆராய்ச்சி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரை ஒரு இடத்துல முழங்கால் போட சொல்லி, அவரையும் அவர் மனைவியும் முழங்கால் போட சொல்லி, கை நிறைய கல் உப்பு அழிட்டு வந்தாங்க. கை நிறைய கல்லுப்பை விட்டு வந்து 2 பேர் வாயையும் திறக்க சொல்லி கல்லுப்பை வாய் நிறைய போட்டு ஒரு கம்பை கொண்டு உள்ள குத்துனாங்களாம் வாய்க்குள்ள. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கல்லுப்பை வாய்க்குள்ள போடப்பட்டு கம்பு வச்சு வாய்க்குள்ள குத்துறாங்க. இந்த தொண்டை வழியா அந்த கல்லுப்பு வெளியே அப்படியே நிக்குதான், நெறிஞ்சுக்கிட்டு தொண்டையில அப்படி நெரிச்சுக்கிட்டு அப்படி நிக்குதான். எப்படி பாடுபட்டு இருப்பாரு பாருங்க. அவ்வளவு ஒரு நெருக்கடி, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அவர்கள் கஷ்டப்பட்டது போலதான் இன்னைக்கு மிஷனரிமார்கள் வந்த பேர ராபர்ட் கால்டோலையா இருக்கலாம், மர்காசிஸ் ஐயாவா இருக்கலாம், அது ராக்லண்ட் ஐயாவா இருக்கலாம், ரேனிஸ் ஐயாவா இருக்கலாம். எத்தனையோ மிஷனரிகள் அவங்க கடினப்பட்டு வந்தாங்க, கஷ்டப்பட்டார்கள், கனி கொடுத்தாங்க. ஒருவேளை எத்தனையோ பேர் அவங்கெல்லாம் வசதியான வீட்டை சேர்ந்தவங்க, இங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆண்டுடைய அன்பை ருசி பார்த்ததுனால தான் அவர்கள் இங்க வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். கனி கொடுத்தா என்ன வரும்? கஷ்டம் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஊழியம் செய்ய உங்களுக்கு கஷ்டம்
பல ரூபத்தில் உங்களை தட்டுவதற்கு பிசாசானவன் பிளான் போட்டுகிட்டே இருப்பான். எதில் தட்டுனா இவங்க ஊழியம் ஸ்டாப் ஆகும், எதில் தட்டுனா அதுக்கு அடுத்த கட்டம் இவங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இதை குறித்து அவன் பிசாசானவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஏசப்பாவை முன் வச்சு ஓடிக்கிட்டே இருப்போம் என்றால் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் தாங்கக்கூடிய பலனை தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் தருகிற பெரிய காரியம். மூன்றாவது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கனி கொடுத்தால், இந்த மரம் நினைத்தது கனி கொடுத்தால் கஸ்டமர்கள் அதிகம் பேர் வந்துடுவாங்கன்னு சொல்லி கனி கொடுக்கல. யார் வந்துடுவா? கஸ்டமர், ரெகுலர் வாடிக்கையாளர்கள் வந்து விடுவாங்கன்னு சொல்லி இந்த மரம் என்ன செய்யலை? கனி கொடுக்கலை. ரெகுலர் வாடிக்கையாளர் கஸ்டமர்கள் ரெகுலராக வரக்கூடியவங்க. இப்போ பழம் இருக்குது, வெளியே மரத்தில் பழம் இருக்குது, அந்த சீசன் முடியும் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? கரெக்டாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், சத்தது காணல. சீசன் முடிய வரைக்கும் சிலவங்க பாய வரிச்சு அதே கீழே உட்காந்து எப்போ பழம் வரைச்சி விழும், அல்லது எப்போ பழத்தை நம்ம என்ன செய்யலாம்? தட்டலாம். இப்படியே சொல்லி கடைசி வரைக்கும் அதில் நிற்கிறது. பறவைகள் வந்துச்சுன்னு வைங்க, அந்த மரத்தை விட்டு என்ன செய்யாது? சொல்லுங்க, போகுமா போவாதா? வரட்டி வரட்டி அடித்தாலும் போவாது, திரும்ப அங்கே தான் வரும். நீ வரட்டி விட்டுருப்பியே, திரும்ப வரும். வருமா வராதா? திரும்ப வரும். பழம் கனி முடிய வரைக்கும் அந்த இடத்துல கஸ்டமர்கள் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்வில் அப்படிதான். நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருக்க 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 உங்களை தேடி ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்க வரலாம், எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? அப்படி வருவாங்க. எனக்காக இந்த காரியத்தை செய்து தர மாட்டீங்களா? வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க. உங்களை சுத்தி கஸ்டமர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். உங்களை சுத்தி வந்து கொண்டே இருப்பார்கள். அது ஆண்டவர் தருகிற பெரிய திட்டம். உங்களை சுத்தி கஸ்டமர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். உங்களை சுத்தி நிறைய பேர் வராங்கன்னா யார் என்ன அர்த்தம்? ஏசப்பா யார் கூட இருக்காங்க? நம்ம கூட ஏசப்பா இருக்காங்க என்று நினைச்சுக்கொள்ளுங்க. தொல்லையா நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. அதான் மத்தேயுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசித்து முடிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 3:10. நல்ல கவனிங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிவோடாது இருக்கிற மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இன்னைக்கு ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு அநேக பொறுப்புகள் நம்ம முன்னால் இருக்கா இல்லையா? அநேக பொறுப்புகள் இருக்குது. அதில் நல்ல கனிகளை கொடுப்பதற்கிற பிள்ளைகளாய் ஓட வேண்டும். ஒருவேளை நம்மளுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன, அநேக நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. சுவிசேஷம் சொல்ல வேண்டிய பணி நமக்கு இருக்குது, இருக்கா இல்லையா? இப்போ செப்டம்பர் மாதம் சுவிசேஷ ஊழியத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம்? நிறைய இந்த சபையிலேருந்து போயிருப்பீங்க. போனீங்களா போகலையா? போனீங்களா போகலையா? போயிருப்பீங்க. சூப்பராக அழகாக போயிட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப தூரம் போனீங்களா பக்கத்தில் போனீங்களா? தூரமா? ஆமாம், ஐயா வந்து சூப்பராக அவங்களை கூட்டு போயிருப்பாங்க. இங்கேருந்து ரொம்ப லாங்கில் கொண்டு போய் அழகாக அவங்களுக்கு சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வதற்கென்று செய்த ஒரு காரியம், மகத்துவமான காரியம். அதே போல் எனக்கு ஒரு தெரிந்த ஒரு நபர் ஏன்டா காரியத்தை இந்த செப்டம்பர் மாதம் நடந்த காரியத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்படின்னா, சென்ற வருஷம் ஒரு ஊருக்கு சுவிசேஷத்தை ஊழியத்துக்கு போனாங்களாம். அப்போ ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்துக்கு உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற நபர்கள் வந்து 2 பேர் நல்லா திருநீரை பூசிட்டு பயங்கரமாக நின்னாங்க போல. 2 பேர் நின்றுட்டு, எங்கள் ஊருக்குள்ளே கால் வச்சா காலை நெஞ்சு விடுவோம், சொல்லுங்கள், காலை வெட்டி விடுவோம் சொல்லியிருக்காங்க 2 பேர். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நினைச்சிருக்காங்கன்னா, இனி உங்களை பார்த்தோன்னா உங்களை வந்து நடக்கதே வேற, எல்லாரும் அடித்து, எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அடித்து உங்களை நெருக்கடி கொடுப்போம், ஓடி இருக்குன்னு சொல்லி வரட்டி விட்டாங்க. இந்த வருஷம் போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க, போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா இந்த வருஷம் அவங்க சொன்னாங்க, ஏன்டா பகிர்ந்துக்கிட்ட நபர் சொன்னார், இந்த வருஷம் இதே இடமா, இந்த வருஷமும் இதே போன ஊர் தானா, இந்த வருஷம் நிச்சயம் நம்மளுக்கு அடி உண்டா கிடையாதா? இந்த வருஷம் போன வருஷம் அடிக்கேன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் நிச்சயம் அடி உண்டு. எதுக்கும் நம்ம என்ன திடக்காலத்தை நம்ம திடப்படுத்திக்கிட்டு நல்லா சாப்பிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. சாப்பிட்டுட்டு இப்படி போனாராம். தூரத்தில் போகும்போதே அங்கே இருக்கிற நபரை பார்த்துட்டு, போன வருஷம் நின்னார் பாருங்க, அந்த முகம் இவருக்கு நினைவுக்கு வந்துட்டு, போன வருஷம் அடிப்பேன்னு சொன்ன நபருடைய முகம் இவருக்கு நினைவுக்கு இணைஞ்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் இவர்? என்ன பண்ணியிருப்பார்? கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தாரு. இருக்கிற ஆளுக்கெல்லாம் முன்ன போங்க, முன்ன போங்க, போங்க போங்க, நாங்கள் பின்னாடி என்ன செய்கிறோம் வாரோம் அப்படின்னு சொல்லி முன்ன தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டுட்டு இவர் பின்னாடி இருந்து அப்படியே மெதுவாக போன மாதிரி போயிருக்காப்புல. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே அவங்க அங்கேருந்து நினைச்சிட்டாங்க, எதுக்கு ஒரு 10 பேர் நடந்து வந்துட்டாங்க. அப்போ என்ன நினச்சிருப்பார் இவர்? இன்னைக்கு இருக்கிற அவ்வளோருக்கும் அரை நிச்சயம் உண்டு. அப்போ அவனு கட்டாயம் வந்து ரெடியாக பண்ணிவிடும் சொல்லி அங்கே அடிக்க ஆரம்பிக்க நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு போயிருக்காரு. போகும்போது அங்கே இருக்கிற போனஸை அடிப்பேன்னு சொன்னார் பாருங்க, அந்த மனிதர் அங்கே இருக்கிற நபரை பார்த்து கூட்டமாக போனஸ் வந்து அதே தான் வந்திருக்கீங்களா,
போன வருஷம் முன்ன வந்த ஆள் இந்த வருஷம் பின்னாடி நிற்காப்புல அவரை முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னாப்லையா. முன்ன வந்த ஆள் இந்த வருஷம் பின்னாடி நிற்காப்புல அவரை முதல்ல கூப்பிடுங்க அப்படி சொன்ன. திரும்பி பார்க்கும்போது அவர் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடாங்க, மரியாதையாக வந்துருங்க அப்படி வந்த உடனே முன்ன போயிருக்காப்புல. போன உடனே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டேன் நானே. அது சொன்னாராம், எங்களுக்காக ஜெபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாராம். பஸ் பார்த்தீங்களா, போன வருஷம் அடிக்க போனவர் இந்த வருஷம் வாயில் என்ன வார்த்தை வந்துட்டு, எங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? ஏன் ஓடுறீங்க? எதுக்கு ஓடுறீங்க? எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஜெபிக்க சொன்னார்களாம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்யறாரு பார்த்தீங்களா? அற்புதமான காரியத்தை செய்யறாரு. இது ஒரு அற்புதம் தான். அற்புதம் இல்லையா? அற்புதமான காரியம் ஆண்டவர் நேர்த்தியா செய்தாரு. அவரை ஜெபிக்க சொன்னார். அந்த இடத்துல அந்த கூட்டத்தை நிக்க எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. போன வருஷம் உங்களை வரட்டி விட்டோம், எங்களுக்கு பல நெருக்கடிகளை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னாராம். பல நெருக்கடிகளை சந்தித்தோம். முன்னுள்ள அப்படி காலத்தில் அப்படிதான் மிஸ்னரிகளை அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் பகுதியில் உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த மர்காசி காலத்தில் அநேக நபர்களுக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்பட்டு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. அங்கெல்லாம் எதுவுமே அந்த நேரத்தில் எதுவுமே கிடையாது, கால்டுவலையா அந்த இருந்த காலத்தில். அதே போல் மிஸ்னரிகள் வந்து ஜெபித்த உடனே தான் அங்கே எல்லாம் நிப்பாட்டப்பட்டது. அதே போல் இவங்க ஜெபம் பண்ணாங்களாம் போய். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, நல்ல கனி கொடுக்கிற கனிகளை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கின்றார். தீவிரமாய் ஓடுங்க, தீவிரமாய் ஆண்டவருக்காக ஓடுங்க. வாலிப தம்பியாக இருக்கலாம், அல்ல தங்கச்சிமார் இருக்கலாம், பெரிய ஆட்கள் எல்லாருமே நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க இருக்கிறீங்க. ஊழியம் செய்கிற நபர்கள் எல்லாருமே நீங்கள் ஆண்டவர் இன்னும் உங்களை தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னும் தீவிரமாய் ஓடுங்க. ஆண்டவருடைய அன்பை இன்னும் கூறுவதற்கு ஓடுங்க. ஓட 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 ஆண்டவருடைய அன்பு உங்களை இன்னும் அளவுக்கு அதுமே நேசித்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த கேட்கிற நீங்களும் நான் ஆண்டவர் சமூகத்தில் நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஓடுவதற்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் முன்னதாக வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது உங்கள் காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாலிபர்கள் மாத்திரம் முன்னதாக வந்து உங்கள் காணிக்கைகளை படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 388வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 388.
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான நல்லதொரு நாள் நம்முடைய சமூகத்தினராக கடந்து வந்து இந்த அருமையான வாலிபர்களாக அன்னையுடைய அநேகர் இணைந்து உங்கள் நாமத்தை கனப்படுத்தி மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வேலை ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட இந்த வாலிபர்கள் ஆண்டவரே தங்கள் காணிக்கைகளை ஆண்டவரே, அதே போல் அநேகர் தங்கள் உழைப்பினும் பலனிலும் ஆண்டவராய் கர்த்தருக்கென்று படைத்த இந்த நன்றி காணிக்கைகள் ஆண்டவரை கொடுத்த இந்த எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் கொடுத்ததை உம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறோம். நீர் உம்முடைய பணிக்காக பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனை துவக்கம் முதல் உங்கள் நாமத்தை ஆண்டவரே எல்லா வேளையிலும் இடைவிடாது ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனை முறைமையிலும் சரி பாடலும் சரி ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த திருச்சபையின் காரியங்களும் சரி ஆண்டவரே 12 சீஷர்களாக கர்த்தரை போல ஆண்டவரே நீர் அந்நாள் சீஷர்களை ஏற்படுத்தது போல அந்த விசுவாசத்தை உறுதியாய் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்றும் இப்படி அநேக காரியங்கள்னால கர்த்தரை மகிமைப்படுத்தின எங்கள் அருமையான வாலிபர்களை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான கேட்ட சத்தியத்திற்கு அவர்கள் செவி சாய்க்கும்படியா இந்த வாலிப பிரயாயத்தில் கிறிஸ்து இயேசு என்ற செடியோடு இணைக்கப்பட்ட கொடிகளாக தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் வளர்ந்து பெருகும்படியா நாளுக்கு நாள் பலன் கொடுக்க கர்த்தர் அவர்களை கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த தெய்வீக கரம் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்ததாமே ஆண்டவரே, நீர் இந்த அருமையான வாலிபர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவரே இன்னும் வருகின்ற நாட்களில் விசுவாச ஆண்டவரே போர் சேவகர்கள் போல கர்த்தருக்கென்று சாட்சியுள்ளவர்களாக ஜீவனம் பண்ண எங்கள் வாலிபர்களை கர்த்தர் உருவாக்கும் நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த அருமையான நாளும் உடைய அருமையான திருச்சபையை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை உடைய பலத்த கரத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கர்த்தர் அநேக நேரங்கள் ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் கூட தங்கி இருக்கிறவர் அஜா. அநேகர் பிரயாசத்தோடு வந்திருக்கலாம், வேண்டுதலோடு வந்திருக்கலாம், விருப்பங்களோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு முடிவு உண்டாகாதா, என் கஷ்டங்கள் மாறாதா, என் கண்ணீரை கர்த்தர் மாற்ற மாட்டாரா, என் வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலங்கி இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கலங்கரை விளக்காயிருந்து இருள் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியா இருக்கிற ஆண்டவர் ராஜா. உடைய பிள்ளைகள் திக்கற்று இருக்கும் பொழுதும் ஆண்டவரை வழி தெரியாமல் இருக்கிற போதும் எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருக்கிற பொழுதும் கர்த்தர் நீர் துணையா இருப்பீராக. எங்கள் திருச்சியில் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற வாலிபர்களுக்காக ஆண்டவரே எதிர்காலத்தில் நல்ல இடத்துல வேண்டும், நல்ல ஒரு எனக்கு என்று ஒரு ஆண்டவரே நல்ல ஒரு இடம் உண்டாக வேண்டும், எனக்கென்று ஒரு நல்ல தொழில், எனக்கென்று ஒரு நல்ல அங்கீகாரம் உருவாக வேண்டும் என்று பிரயாசப்படுகிற எல்லா வாலிபர்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு என்று கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. உயர்ந்த அதிகாரிகளாக ஆண்டவரே நீ அருமையாக எங்கள் வாலிபர்களை ஆண்டவரே திருச்சபையின் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கலெக்டர்ஸ் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அநேகர் IPS ஆண்டவரே அநேக இடங்களில் அரசு உத்தியோகங்களை உட்காரும்படியா அநேக இடங்களை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களுக்கு என்று வைக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடி பிடிக்க அவர்களுக்கு கர்த்தர் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க, கர்த்தர் கூட தங்கியிருங்க. திருமண வாழ்வு என்பது ஆண்டவரே திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள நீடிய நித்திய வாழ்வுக்கு ஒரு வெளிப்படையான காரியம் ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாக வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கொடுத்த துணையோடு சாட்சியுள்ள ஜீவனம் பண்ண ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தாரும் ஆண்டவரே. திருமண தடை நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பிரயாசத்தோடும் வாஞ்சியோடு இருக்க பிள்ளைகளுக்கு தடைகளை மாற்றி போட்டு ஏற்ற வேலை ஆண்டவரே ஏற்ற மனுஷனை கர்த்தர் உருவாக்கி இருக்கிற ராஜா. அவர்களை கர்த்தர் இணைத்து நீர் ஆண்டவரே தடைகளை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை வாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தகப்பனே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே கர்த்தருக்கென்று பரிசுத்த உள்ள சந்ததிகளை உருவாக்கும்படியாக உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை வாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நன்மையும் கிருபை அவர்கள் வாழ்க்கை தொடர் பண்ணுங்க ஆண்டவரே. விவசாயம் செய்கிறவர்களுக்காக, வேலை பார்க்கிறவர்களுக்காக, தொழில் வைத்திருக்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. விவசாயம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல விளைச்சலை தாங்க ஆண்டவரே. ஏற்ற வேலைக்கு ஊதியத்திற்கு ஏற்ற கூலியை தரத்தக்கதாக நல்ல விளைச்சல் ஆண்டவரே. ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்து போல ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் அறுவடை ஒன்றும் குறைந்து போகாதபடி கர்த்தர் பாதத்தில் வைத்து விதையை விதைத்து கர்த்தர் ஆண்டவரே செழிப்பை கொண்டு வர நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் விதைத்த ஒன்றும் வீணாய் போகாதபடி 2 மடங்காய் 3 மடங்காய் ஆண்டவரே 30 100 பலன் கொடுக்கத்தக்கதாக
ஆண்டவராய் கர்த்தர் நல்ல விளைச்சலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வருமானத்தை ஈட்டத்தக்கதாக, மூலதனங்கள் மூலமாக ஆண்டவரே நல்ல வருமானம் ஈட்டத்தக்கதாக, நல்ல காலங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா தொழில்களின் தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாரும் ஆண்டவரே. அதற்கேற்ற பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப கடன்களை கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவரே வேலை பார்த்து வந்தாலும் ஆனாலும் போகிற பொருள் எங்கே போகுதோ என்று தெரியாதபடி பொத்தலான பைகளில் போடுவது போல ஆண்டவரே தங்கள் உழைப்பு எல்லாம் வீணாய் போகுது என்று வருத்தப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கடன் பாரம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே கடன்களை நீக்கி ஆண்டவராய் கர்த்தர் ஆண்டவரை உயர்த்தி கனப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகும்படியாக செல்வ சீமாட்டியாக ஆண்டவரே சீமானாக கர்த்தர் ஆண்டவரே ஆபிரகாமை உயர்த்தினது போல உடைய பிள்ளைகளை அவருடைய சந்ததிகளை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்குள் சந்தோஷம், நாளுக்கு நாள் அணையாத விளக்கான தீப ஒளி போல உடைய ஜெபதூபங்கள் வேதத்தை வாசிக்கிற காரியங்கள் விளங்கி பெருக, எல்லா வீடுகளும் ஆண்டவரை தேடுவது குடும்ப ஜெபத்தில் கட்டப்பட ஆண்டவரே மழை தாழ்ச்சி ஆண்டவரே இப்படி கடினங்கள் வரும் பொழுது கூரை இல்லாமல் நனைவதை காட்டிலும் ஜெபம் என்ற கூரையோடு ஆண்டவரே போராடி ஜெபிக்கிறவர்களாக எங்கள் திருச்சபையில் குடும்பங்கள் கட்டப்பட எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து சொல்லட்டும். யாவரையும் உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு பராமரிப்பு கூட தங்கி இருக்கட்டும். கர்த்தர் நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய சமூகத்தை மீண்டுமாக கூடி சேரும் மட்டும் எல்லா கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. நிறைவு கவியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 40வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 40வது பாடலை பாடுவோம். Amen.
என்னோடு சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ சென்று வர கடவோம். Thank you. God bless you all.